ராமநாதபுரத்தில் பெண்கள் உடைமாற்ற அறையில் வந்து கேமரா வச்சுருந்துருக்காங்க ஒரு அயோக்கியன். ஸ்விம்மிங் பூல் மேலே வந்து ஸ்டேஜ் அடிச்சிருந்தாங்க. ஒரு 22 பேர் என்ன இருந்தாங்க சென்னையில். ஸ்விம்மிங் பூல் உடச்சிக்குள்ளே விழுந்துட்டு தண்ணிக்குள்ளே போதையில் எழும்ப முடியல யாராலையும். ஏதாவது ஏடா உடம்பு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா பவுன்சரை வச்சு நல்லா பொழந்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது பண்டிகைகள் என்பது ஏழைகள் மீது நடத்தப்படும் யுத்தம். பாருங்க, நியூ இயர் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் செய்தித்தாளை வாங்கி பாருங்க. எத்தனை டூ வீலர் ஆக்சிடென்ட். நான் கண் முன்னா பார்த்தாங்க. ஒரு புல்லட்டில் வந்தாங்க, ஒரு 80 கிலோமீட்டர் வேகம் கூட இருக்கும். வந்து அந்த பிரிட்ஜில் மேலே ஏறல கீழே ஏறல, அதில் எப்படி தலை அப்படி தனியாக போணுச்சு. நான் பார்த்தேன், அங்கே நின்றுதான். எங்கள் பீச்சில் சொல்கிறேன், வெடியை கொளுத்தி போடுறாங்க. திடீர்னு பக்கத்தில் வெடிச்சிட்டானோ ஒரு வருஷம். அன்னைக்கு பயந்து உடையாந்தாலும் தான் இங்கே இருந்து வைப்பு ப்ரோ வாய்ப்பு இல்லை ப்ரோ. நியூ இயர்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ப்ரோ. அவங்களே வந்து பப்புகள்லேயே லேடிஸ் ப்ரொவைட் பண்ணுற பப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் லேடிஸ் ப்ரொவைட் பண்ணால் அவங்க சரக்கு கொடுப்பாங்களா? இல்லை நீங்கள் மென் சிங்கிள் போட்டிங்கன்னா அவங்க உங்களோட டான்ஸ் ஆடுறது ஒரு பேர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நியூ இயர் காலகட்ட இருக்குது. இப்போவே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல ரெஸ்டாரண்ட்டு, பல பப்பு, பல கிளப்ஸ் எல்லாமே. இங்கே வந்தீங்கன்னா கப்புள்ஸோடு வாங்க. கப்புள்ஸ்லாம் திருமணமான ஜோடியானு தெரியல, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், 2 பேருமே கப்புளோட வாங்க அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. ஆஃபரும் போடுறாங்க. இப்போ புக்கிங் வந்து குவிஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்க போகுது? இல்லை, நியூ இயர்க்கு இல்லை, சில பப்புகள் ஈஸியாக உள்ள சில பப்புகள் வெறும் மென்னாவே போக முடியாது. ஒரு ஃபீமேலோட போடுற பப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் தனியாலாவே உள்ள அலௌடு இல்லை. அந்த மாதிரி பப்புகள்லாம் இருக்குது. அவங்க இங்கே 2 பேரோட போனால் ஃப்ரீன்ற ஒரு ஆஃபரும் போடுறாங்க. இல்லை, ஃப்ரீனா உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ. உள்ள ட்ரிங்க்ஸுக்கு பேமெண்ட் பண்ணணும், ஸ்நாக்ஸுக்கு பேமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துருவாங்க. மொத்தமாக கையில் ஒரு டேக் ஒன்று கட்டிடுவாங்க. நீங்கள் உள்ள எவ்வளோ இன்னும் குடிச்சிக்கலாம், டான்ஸை கூத்தடிக்கலாம், உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஏடா உடம்பு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா பவுன்சரை வச்சு நல்லா பொழந்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதுவும் உண்டு. நியூ இயருக்கு போகிற இளைஞர்கள் அதையும் பார்த்துக்கணும். வரம்பு மீறினா பொழந்துருவாங்க. பொழந்து ஏற கட்டி நம்மளை உடச்சா எடுத்துருவணும். போலீஸும் வந்து பிடிக்கும். ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நினைவு சரியா இல்லை எனக்கு. ஸ்விம்மிங் பூல் மேலே வந்து ஸ்டேஜ் அடிச்சிருந்தாங்க. ஒரு 22 பேர் என்ன இருந்தாங்க சென்னையில் தான். ஸ்விம்மிங் பூல் உடச்சிட்டு உள்ளே விழுந்துட்டு தண்ணிக்குள்ளே போதையில் எழும்ப முடியல யாராலையும். அதனால் பாதுகாப்பாக இருங்க. பாதுகாப்பாக தான் கொண்டாடணும். என்ன நியூ இயர் போடலாங்க? நியூ இயர் காலண்டரில் மாறப்போகுது. 24 25 மாறப்போகுது. உங்களோட 24 கடன் எல்லாம் 25 அப்படி இல்லாமல் போயிடுமா? ஒவ்வொரு நைட்டில் எதுவுமே இருக்கா? கடன் வாங்கி வச்சுருக்கீங்களா, இஎம்ஐ வச்சுருக்கீங்களா, ஊர் பூரா அது எல்லாம் அப்படியே ஒரே நாளில் காலி ஆகிடுமா? வருஷத்து பிரச்சனைலாம் அடுத்த வருஷம் இல்லாமல் போயிடுமா? வருஷத்து பகை அடுத்த நாள் இல்லாமல் போயிடுமா? வருஷத்து கோர்ட்டு வாய்தா அடுத்த வருஷம் இல்லாமல் போயிடுமா? எல்லாமே இருக்க தான் போகுது. உடல் நலம் டயபெட்டிக்கெலாம் அப்படி காணாமல் போயிடுமா? அடுத்த வருஷத்தில் எது இருக்காதா? சும்மா இதெல்லாம் அதாவது பண்டிகைகள் என்பது ஏழைகள் மீது நடத்தப்படும் யுத்தம். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு பண்டிகை வருதுன்னா நம்ம பணக்காரவங்களுக்கு எந்த பண்டிகை வேணுமோ கொண்டாடலாம். ஆனால் ஏழைகளாக இருக்க நமக்கு தான் அது யுத்தம். நம்ம மேலே மார்க்ஸ் சொன்னது. இந்த பண்டிகைனால எத்தனை 1000 ரூபா எல்லோரும் செலவு பண்ணணும். கட்டம் வாங்கி எல்லாம் டோக்கன் கட்டி போய் ஆட்டத்தை போட்டு பாட்டத்தை போட்டு சரக்கை போட்டு பைக் எடுத்துக்கிட்டு வீலிங் பண்ணி எத்தனை மட்டையாவது ஒரு நியூ இயருக்கும். பாருங்கள், நியூ இயர் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் செய்தித்தாளை வாங்கி பாருங்கள். எத்தனை டூ வீலர் ஆக்சிடென்ட்டு. கடந்த ஆண்டு நியூ இயர் அப்போ என் கண் முன்னே நடந்ததுங்க. நியூ இயர் அப்போ உண்மையாக சொல்ல போனால் நான்லாம் ஒரு 7 மணிக்கெலாம் வீட்டுக்கே போயிடுவேன். வெளியில் போக மாட்டேன். ஏன்னா அது பாதுகாப்பு இல்லை. அநியாயத்துக்கு ட்ரிகர் ஆகும். அவன் பேசுகிற வார்த்தை கோவம் வரும். நம்ம ஒன்று பேசுவோம், அவன் ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுப்பான். எல்லாருமே மது போதையில் இருப்பாங்க அன்றைக்கி. அது நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும். முடிந்தவரை நியூ இயர் அன்றைக்கி தயவு செய்து வீட்டுக்கு போயிடுங்க. 7 மணிக்கெலாம் போயிடுங்க. அடுத்த நாள் கொண்டாடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது, நான் கண் முன்னா பார்த்தாங்க. ஒரு புல்லட்டில் வந்தாங்க, ஒரு 80 கிலோமீட்டர் வேகம் கூட இருக்கும். வந்து அந்த பிரிட்ஜில் மேலே ஏறல கீழே ஏறல, ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று இருந்துச்சு, ஒரு பேங்க்கோட ஜென்ரேட்டர். அதில் எப்படி தலை அப்படியே தனியாக போணுச்சு. நான் பார்த்தேன், அங்கே நின்றுதான் தலை தனியாக போணுச்சு. எதுக்கு இது? நம்ம யார் பற்ற புள்ளையோ ஒரு புத்திர சோகம் வாழ வேண்டிய புள்ள. அவன் புத்திர சோகத்தை எதுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் தேவையில்லை. நான் பேசுகிறது வேணால் பூமராக இருக்கும் நிறையாளரை. ஆனால் யதார்த்தம் இதுதான். இப்போ எனக்கு இந்த புரிதல் 25 வயசில் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் யதார்த்தம் இது தான். பெண்களை அழைச்சிட்டு போகிறது, சரக்கை போடுறது, கேங்ஸ்டர், கேங் ரேப்பு எல்லாமே நியூ இயரில் நடக்கும். நடக்காமல் இருக்கவே இருக்காது. மற்ற எல்லா பண்டிகையும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கும். பொங்கல்லாம் பகலில் இருக்க போகுது. தீபாவளினா இப்போ நைட்டு ஒரு 10 மணி வெடி வெடிக்க போகிறோம். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து வெடி வெடிப்போம். தானே பண்பு. குளிச்சு முழிவிட்டதும் காலையில் முதல் நாள் போதையெல்லாம் கலைஞ்சிரும்.
குளிச்சு மொழி வெடி வெடிப்போம். ஆனால் நியூ இயர் அப்படி கிடையாது. ஸ்டார்ட் ஆகிறதே 12 மணிக்கு தான். மெரினா பீச்சில் போய் அளவுக்கு அதிகமாக கூட்டத்தை கூட்டாதீங்க. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கூட்டத்தில் மீறிப்பட்டு நமக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லை. அவ்வளோ பேர் ஒரு இடத்துல கூட வேண்டியதில்லை. கோவிட் நம்மளை விட்டு போயிட்டான்னா போகல, அது இருக்குது. பட் அது ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். இன்ஆக்டிவாக இருக்குது கோவிட்டு, குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அது இருந்து வைரஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கோவிட் இருக்கானா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு உடம்பு வீக்காக இருந்தோம்னா போயிடுவோம். ஒரே நேரத்தில் போய் அவ்வளோ பேர் கூட தேவையே இல்லை. அங்கே பீச்சில் சொல்கிறேன், வெடியை கொளுத்தி போடுறாங்க. திடீர்னு பக்கத்தில் வெடிச்சிட்டானோ ஒரு வருஷம். நான் அன்றைக்கி பயந்து உடையாந்தாலும் தான் இங்கே இருந்து நம்ம பாட்டு பேன் நின்றுட்டு இருந்தோம்ல, பக்கத்தில் வச்சு வெடிச்சாம பாருங்க வெடியை. தட்டப்பட்டு விழுந்தெல்லாம் ஓடி ஒருத்த மேலே ஒருத்தர் மிரிப்பிட்டு அதோடு வந்தது தான். பைக்கை கொண்டு நிப்பாட்டுவோம், பாதி பைக்கு காணா போயிடும். அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், போதையில் எடுத்துகிட்டு போட்டு அடுத்தடுத்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவானுவோம். அது நடக்கும். செயின் பாதுகாப்பு இருக்காது. செல்ஃபோன் அடிப்பானுங்க. கூட்டம் தானே, சமூக விரோதிகள் உள்ள பூந்து அடிக்க வேண்டியதானே. செயின், செல்ஃபோனு, குழந்தை பத்திரம், குழந்தைங்களோட போகிறத தவிருங்கிறத போகாதீங்கிற. குழந்தைங்க பத்திரமா வச்சுக்கணும். கூட்டம் நெரிசல் ஆகிடும். ஒரே நேரத்தில் ஒரு வெடி வெடிச்சோன்னா அப்படி எல்லாம் அலை மாரி அப்படி பிரிவாங்க. அது தேவையில்லை. திடீர்னு மழை வந்தால் எல்லோரும் ஒதுங்க முடியாது. திடீர்னு ஓடுவாங்க, பார்த்தா மாரி போட்டுருவோம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது நியூ இயர் கிராஸ் பண்ணுறது. இந்த நியூ இயரை கடத்துறதுக்குள்ளே காவல்துறை அப்படியே படாத பாடுபட்டுருவாங்க ஒரு நாளில். ஏன்னா புது வருஷம் வந்து அவனை 2 வைக்கவும் முடியாது. வருஷம் பிறக்குது ஒன்று போய் அந்த நேரத்தில் ஒரு வழக்கு பதிவு எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நியூ இயர் அன்றைக்கி கேஸ் போட மாட்டாங்க போலீஸ்ன்னு. இதெல்லாம் தவறானது. ட்ரிங்க் அண்ட் டிரைவர் இருந்தால் 10,000 தான், ஹெல்மெட் இல்லைனா ஃபைன் தான், போடாமல் விட மாட்டாங்க. அதுமாதிரி பைக்கில் இந்த ரேஸ் போகிறன்றது இந்த பேரிகார்டை இழுத்துட்டே போகிற சீன்லாம் ஆமாம், ஒரு வருஷம் நடந்துச்சுல்ல. பேரிகார்டு ஃபயர்லாம் வச்சு தரையில் தீட்டி பண்ண, அடுத்த நாள் வண்டியில் வெடியை கட்டிட்டு போனது, இது எல்லாமே தவறு. நீங்கள் சொல்லப்போனால் காவல்துறை வழக்கு போடுவாங்க. இதை முதல்ல சொல்லிடுவோம். கேஸ் போட மாட்டாங்க நியூ இயர் அன்றைக்கி. காலைலன்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். இத்தனைக்கு அவன் நல்லா படிச்சு வந்தாங்க, அவனுக்கு அந்த சென்ஸே இல்லை. நியூ இயர் அன்றைக்கி என்ன சிவப்பாக இருக்கும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற கதை. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நியூ இயர் அப்போ கேஸ் போட மாட்டாங்க. கேஸெல்லாம் போடுவாங்க. நீங்கள் வழக்கு தப்பு பண்ணால் உங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க காவல்துறை. நியூ இயர் அப்போ என்னென்னா சின்ன சில்லற மேட்டர் இருக்குல்ல, போப்பா ஏன்ப்பா நீ வேறு அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. ஏன்னா ஒரு புது வருஷம் அதுமா வாழ்க்கை ஏன் டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிக்கணும்னு. இது ஒன்றும் செலிப்ரேஷனுங்கிறது முக்கியம்தான், சந்தோஷம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை இருக்குது. நீங்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா பப்பில் போய் நிறையா பிரச்சனை ஆகிருக்கு. அன்கண்ட்ரோல்டு ஆக்டிவிட்டியில் போய் பிரச்சனை ஆகிடும், கோளாறு ஆகிடும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஆண் வந்து தனியாக இருந்தானா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவன் 4 பேர் சேர்ந்தானா அவன் மனநிலையே வேறு, சைக்காலஜிக்கலாக வேறு. ஒரு பெண்ணு 4 பேரோட இருந்தால் அவன் மனநிலை வேறு, தனியாக இருந்தால் அவன் மனநிலை வேறு. 4 பேரோட கூட்டம் கூடினாலே அங்கே ஒரு அஃபென்ஸ் கமிட் ஆகிறது ரொம்ப எளிமை. ஏன்னா என்ன பார்த்துக்குவோம், என்ஜாய்மெண்ட்டு, வைப்பு. என்னது வைப்பு ப்ரோ, என்ன ப்ரோ வைப்பு ப்ரோ, வாய்ப்பு இல்லை ப்ரோ. நியூ இயர்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ப்ரோ. ஒரு வருஷத்துடைய டேர்ன் ஆகிற டைம் அது. ஒரு காலண்டரே மாறுறது 24. இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம அடைஞ்சு வந்த துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் டர்ன் ஆகி புதுசாக ஒரு இடத்துல நம்ம இறங்க போகிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல நம்ம என்ஜாய் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நிறையாளரே பாதுகாப்புக்கு விடுமுறையே கிடையாது. எனி டைம் பாதுகாப்புங்க, நம்ம சேஃப்டியாக தான் இருந்தாகணும். நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு தான், நம்ம தான் பில்லு கட்டுறோம். உயர போய் தொட்ட முடியுமா? தூக்கி அடிச்சிடனால கரெக்டு தானே? அது நம்ம தான் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும். நம்ம மட்டும் பைக்கு தான், திருவிழா போவோம். அதுக்கு என்ன தெரியும், அறிவாக இருக்கிறதுக்கு? திருவிழா போவோம், நம்ம கார் தான். அந்த கடைசி படல் ஆக்சிலேட்டர் மிரிச்சா வேகமாக தான் போவோம். டீசலை போட்டால் ஓடும். அதுக்கு ஒன்றும் தெரியாது. மோதி சாவக்குள்ளே தான் தெரியும் நம்ம தான் செத்தோம், நம்ம குடும்பத்தான் நட்டம்னு. இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை அடிப்படையாக வச்சு இந்த பப்புகள் இயங்குது இல்லையா, இந்த பப்புகளோட நோக்கம் என்னவா இருக்குது? பொருளாதார ஈட்டல் தான். அது எய்ம் ஓகே. அது ஃபினான்ஷியல் அங்கே வந்து கொடுக்குற இந்த மதுபான என்கரேஜ்மெண்ட். அதாவது குடியை கெடுக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு அங்கீகரிக்கப்பட்ட குடிக்க வைக்கிறதுங்கிறது எப்படி சரின்னு தெரியல. சில இடத்துல அன்அஃபிஷியலாகவும் நடத்துகிறாங்களே. இதில் நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மண்டபத்தை வாடகைக்கு இடத்தெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த ஒன் டேவுக்கு எவ்வளோ ஆப்புகளில் போய் பாருங்கள், நிறைய இருக்குது. நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் ஆப். அவங்களே வந்து பப்புகள்லேயே லேடிஸ் ப்ரொவைட் பண்ணுற பப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் லேடிஸ் ப்ரொவைட் பண்ணால் அவங்க சரக்கு கொடுப்பாங்களா? இல்லை, நீங்கள் மென்னு சிங்கிள் போட்டிங்கன்னா அவங்க உங்களோட டான்ஸ் ஆடுறது ஒரு பேர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களோட டான்ஸ் ஆடுவாங்க அவங்க. இதுவும் இருக்குது அதில். அதாவது சொல்கிறேன்னா இது ஒரு பெரிய வர்த்தகங்க. லவ்வர்ஸ் டே கொண்டாடுறது மாதிரி யார் ஃபிக்ஸ் பண்ண February 14th லவ்வர்ஸ் டேன்னு? யார் ஃபிக்ஸ் பண்ணுது? அன்றைக்கி எவ்வளோ பெரிய வர்த்தகம் நடக்குது தெரியுமா? பூ கொடுக்குறதுலேருந்து பொக்கே கொடுக்குறதுலேருந்து இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லை. நிறையாளர் பிறந்த நாள்லாம் எனக்கு மெட்ராஸ் வந்து தான் தெரியுங்க. பிறந்தநாள் கொண்டாடுறது, கேக் வெட்டுறது, இதெல்லாம் இங்கே வந்து தான் தெரியும். அது ஊரில் எல்லாம் தெரியாது, பிறந்தநாளே தெரியாது. இதில் போய் என்ன இருக்குது, நான் இங்கே வந்து தான் அந்த கல்ச்சரே வந்துச்சு.
அப்போ இந்த நியூ இயரை வச்சு ஒரு பெரிய வர்த்தகம் தான் நகருது. ஒரு இரவு வர்த்தகம் கண்டிப்பாக பெரிய லெவலில் பல ஆயிரம் கோடி அன்றைக்கி ரொட்டேஷன் ஆகும். உலகம் பூரா வெடிச்சு அதை கொண்டாடி இன்னமும் அந்த ராக்கெட் விடுறது மாதிரி பல்ஸ் பார்ப்பாங்க. 59 60 அப்படின்னு பட்டி வெடிச்சு விட்றது. அதனால் பப்புகள் நீங்கள் போகிறீங்க, காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, குடிச்சிட்டு எப்படி வந்து சேர்றது வீட்டுக்கு? குடித்தாச்சு 4 மணி 3 மணி வரையும் 5 மணி வரையும் குடித்தாச்சு, எப்படி வீடு வந்து சேர்றது? வீட்டுக்கு வரணும் இல்லை. ஒன்றும் பப்புகள் வந்து அத்தனை பேர் இப்போ ஃபாரினில் வந்து துபாயில் பார்த்தீங்கன்னா உங்கள் கார் கீ எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. நீ குடிச்சிட்டிங்கன்னா நீ வெளியாக முடியாது. ஒன்று நீங்கள் போய்த்தான் ஆகணும்னா டிரைவர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை அங்கேயே படுக்கிறதுக்கான இடம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பப்புகள் எத்தனை இடத்துல டிரைவர் ப்ரொவைட் ரெடியாக இருக்க போகிறாங்க? டிரைவர் இருந்தால் தான் நம்ம ஆள் கொடுத்துருவோம். நாங்கள் டிரைவர்கிட்ட வண்டியை சொல்லுங்கள், குடித்தா தான் இவன் வண்டி ஓட்டுறங்கிற மனநிலைக்கே நம்ம தள்ளப்படுவோம். அது நம்மளோட மனநிலை. ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தாங்களாம், எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. இது ஒரு கற்பனை கதை தான். இது ஜாப்பனீஸ் சொன்னானா கொஞ்சம் நான் கண்டுபிடிக்கிறதுக்கான தேவையான இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் லேப்டாப் வேணும் எனக்கு அப்படின்னானா. இன்னொருத்தன் கொஞ்சம் படிக்கிறதுக்கு புக்கு கொடுன்னு கேட்டானா. நம்மளுக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டேன்னே, நிப்பாட்ரா ஃப்ளைட்டை நான் ஓட்டுறேன் அப்படின்னு கோதாவில் இறங்கிட்டு இருக்கான். நம்மளோட மனநிலை அப்படி தான். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டா வண்டி ஓட்டுறங்கிற மைண்ட் செட்டு. அது நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்மளால் எதிர்த்து வர்ற இன்னசென்ட்டும் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது தவிர்க்கப்பட வேண்டியது. அதுக்கு பப்புகள் டிரைவர் ப்ரொவைட் கண்டிப்பாக பண்ணணும். ஈசிஆர்லாம் கம்பல்சரி போலீஸ் ஹெவி செக்கிங் இருக்கும். அது இன்றைக்கே டிஜிபி சொல்லிவிடுவார் பாருங்கள். இன்றைக்கி நாளைக்கு அறிவிப்பு கொடுத்துருவாங்க. எத்தனை மணி வரைக்கும் கொண்டாடணும், இத்தனை மணிக்கு மேலே சுற்றக்கூடாதுங்கிறத அறிவிச்சிருவாங்க. அது அந்த அந்த பாதுகாக்கப்பட்ட டயத்துக்குள்ளே தான் இருக்கணும். அனைத்து ரிசார்ட்டையும் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்டேஜ் போடுறீங்க, உள்ளே எத்தனை பேரை நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க. திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டால் என்ன பண்ண முடியும்? உள்ளே நெருப்பு விளையாடும், சிகரெட்டு விளையாடும், அந்த இடத்துல ஃபயர் ஆகாதுன்னு என்ன இருக்குது? ஃபயர் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது? ஃபயர் சர்வீஸ் எத்தனை ஸ்டாண்ட் பையாக இருக்குது அந்தந்த பகுதிகளில்? ரிசார்ட்டுகள் நீங்கள் எத்தனை பேர் உள்ளே டோக்கன் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் உள்ளே வருவாங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொவைட் பண்ண கொடுக்க முடியும். அதனால் அது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கல. இன்னும் போதிய இல்லை. பர்மிஷனும் பாதி இதுன்னு வாங்காமல் இருக்காங்க. இப்போ தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்கள் புக் பண்ணியிருக்கிற ரிசார்ட்டு முதல்ல பர்மிஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திடீர்னு போலீஸ் வந்து ரைடு பண்ணும். அப்புறம் பர்மிஷன்லாம் வந்து ரைடு தான் பண்ணுவாங்க. புது வருஷம் மதமாக போய் பஞ்சாயத்தில் உட்காந்துருக்காதீங்க. அதனால் லைசன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் ஆகிட்டா, ரெனியூவல் பண்ணிட்டாங்களா, மாநகராட்சி டேக்ஸ் கட்டியிருக்காங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. நியூ இயர் அப்போ யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. கான்ட்ரவர்சியாக பேசுனா பொறுத்து போங்க. அகழ்வாராய் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது போல் தவிர்க்கப்பட வேண்டிய கொண்டாட்டத்தில் பெண்கள் வந்து உள்ளே போய் பங்கேற்றிருக்காங்க. ஸோ ஆண் நம்பரை நம்பியோ ஒரு காதலை நம்பியோ உள்ளே போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்ல வரீங்க? ஆண்களுக்கே பாதுகாப்பில் அப்புறம் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அவங்க நம்பி இந்த நைட்டு நண்பர்களோட போனாக்கா நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்களாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்கள் பப்பு எவ்வளோ செக்யூரை கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா ஆண் நண்பரை இப்போ கூட பார்த்துருப்பீங்க கிண்டியில். அப்போ ஆண் நண்பரை அடித்து தரத்திட்டு அந்த பொண்ணை ரேப்பே பண்ணிட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி பாலியல் வன்புறுத்தலுக்கு நம்ம ஆளாகாமல் பார்த்துக்கணும். சேஃப்டியாக கண்டிப்பாக பப்பில் நடக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லையா? நிறைய இருக்குது. இதில் நடக்காதுன்னு எப்படி இருக்குது? மது அருந்திட்டு அப்புறம் இங்கே என்ன இருக்குது? குடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. A to Z எல்லாமே கொலாப்ஸ் தாங்க. எந்த வரையறையும் இருக்காதில்ல. அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதை. பெண்கள் போகிறத தவிருங்க. ஆண்களே போக வேண்டான்னு சொல்கிறேன். எங்கேயும் பெண்கள் அப்புறம் எப்படி நம்ம என்கரேஜ் பண்ண முடியும்? ஏன்னா அங்கே பாதுகாப்பு இருக்காது. நீங்கள் ஒருத்தரோட போயிருப்பீங்க, அங்கே ஒரு 4 பேர் கேங்ஸ்டராக கூடிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாராலையும் யாரும் காப்பாற்ற முடியாது. ஒருவருக்கு ஒருத்தையெல்லாம் போலீஸ் நிப்பாட்ட முடியாது. எல்லா பப்புக்குமா போலீஸ் நிப்பாட்டிட்டு இருக்க முடியும்? தான் வேலையா என்ன? அது ஒன்றும் இல்லை. உங்களோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் ஆர்வமாக போகிறீங்க, அப்போ நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக்கணும். இப்போ ப்ரைவசியாக இருக்கும்போது இந்த ஒரு சில பப்புகள்லையும் இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் கொஞ்சம் இந்த கண்காணிப்பு கேமரா, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பை கேமரான்னு சொல்கிற பாருங்க இல்லையா? ஸோ அதை வச்சு வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்குமா? ராமநாதபுரத்தில் பெண்கள் உடைமாற்ற அறையில் வந்து கேமரா வச்சுருந்துருக்காங்க ஒரு அயோக்கியன் கோயிலில். இப்போ இதில் வைக்கிறதுல என்ன இருக்குது? எல்லா பாத்ரூமு எல்லா ரெஸ்ட் ரூம்லேயும் கேமரா இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா ரிசார்ட்டையும் சொல்லலை, நல்ல தரமாக இது பிஸ்னஸ் பண்ணுற ரிசார்ட்டும் இருக்காங்க. நம்ம போகிறான்ல அங்கே செலிப்ரேஷனுக்கு, அவன் பெண் கேமரா, இதில் கேமரா இருக்குது, இதில் கேமரா இருக்குது. பெண் கேமரா இருந்தால் என்ன செய்ய முடியும்? இந்த பேனாலில் இல்லை, பென் கேமராலாம் வந்துட்டு பட்டன் கேமரா இருக்குது. உங்களுக்கு தெரியுமே, அதே ஃபீல்டில் இருக்கீங்க. அதை ஒருத்தன் தூக்கி வச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, ஒரு 2 hours கழித்து போய் எடுத்துக்கிட்டு வான்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? அது ஒய்ஃபை இருந்ததுன்னா அப்படியே லைவாகவே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். சிசிடிவி பார்க்குறோம்ல, அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை ரெஸ்ட் ரூம் போய் ட்ரெஸ் மாற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே ஆபத்து தானே. அதனால் அது ஒரு தவிர்க்கப்பட வேண்டியது நியூ இயர் கொண்டாட்டங்கிறது என்னோடய கருத்து. இந்த பண்டிகை செலிப்ரேஷனை விட நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவன். நம்ம குடும்பத்துக்கு தேவை, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவை. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்,
பாதுகாப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி. நன்றி.